ஹாய், கோல்டு ரேட்டு இவ்வளோ அதிகமாகிட்டு இருக்க நேரம் பார்த்து நான் கழுத்தோடையே போட்டிருக்கிற செயின் வந்து பிஞ்சிருச்சு. ஆல்ரெடி இதை ஒரு 2-3 தடவை ஒட்டு போட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதை ஒட்டு போட்டு யூஸ் பண்ணால் அவ்வளோ சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. சரி, இதை போட்டுட்டு இதே வெயிட்லேயே வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போனேன். பார்த்தா 60,000-70,000 கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னோட செயின் வந்து 32 கிராம். நான் புதுசாக பார்த்த செயினும் 32 கிராம் தான். என்னோட 32 கிராமுக்கு அவங்க வந்து 3,67,000 வரைக்கும் தான் தருவாங்க. ஆனா அவங்களோட புது செயின் வந்து 4,27,000 ரூபாயாம். அதுலயும் லலிதா ஜுவல்லரியில மட்டும்தான் 3,67,000 கேட்டாங்க. மற்ற கடையில எல்லாம் 3,50,000 3,40,000 கேட்டாங்க. என்ன இவ்வளோ கம்மி பண்றாங்க மாதிரி தோணுச்சு. நான் என்ன நினைச்சு போனேன்னா ஒரு 25,000 இல்லை 30,000 எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தான் போனேன். அங்க போனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னன்னா, பேசாம இந்த நகையை நம்மளே வச்சுக்கலாம், இது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நகையை அடகு வச்சு புது செயின் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம நகையை அவங்க எடுக்கிறப்போ 2.5 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் கம்மி பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செயின் வந்து ரோப் செயின். ரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. ஒரு 8 வருஷமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நிறைய அழுக்கு இருக்குது, கழிவு நிறைய போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுனால இதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. அந்த 2 நாளுக்குள்ளே கோல்டுமே 12,500லேருந்து 11,500க்கு வந்துருச்சு. இன்னுமே கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட செயினுமே 22 கேரட் தான். இருந்தாலுமே அவ்வளோ கம்மியாக தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆசாரியே சொன்னார், கோல்டு ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படிங்கிற மாதிரி.